இந்த கத்திரி வெயில்ல கோயிலுக்கு போக போறீங்களா? அப்படின்னா இந்த முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுட்டு போங்க. இப்ப கத்திரி வெயில் நடக்குது. இந்த சமயம் கோயில்கள்லயும் சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் நடக்கும். இந்த சமயம் கோயில்கள்ல அதிக அளவுல அபிஷேகங்கள் நடக்கிறத நீங்க கவனிச்சிருக்கலாம். தண்ணி, பால், சந்தனம் மாதிரி குளிர்ச்சியான பொருட்களால அபிஷேகம் செய்வாங்க. இது சாஸ்திரம் மட்டும் இல்ல, சயின்ஸும் இருக்கு. இப்ப கத்திரி வெயில் வருஷத்திலேயே வெப்பம் அதிகமா இருக்கிற காலகட்டம். இத மாதிரி அபிஷேகங்கள் செய்யறதால கோயில் சூழலும் குளுமையா ஆகுது. பக்தர்களுக்கும் பானகம், நீர்மோர் மாதிரி உஷ்ணத்தை குறைக்கிற பொருட்களை பிரசாதமாவும் தர்றாங்க. அதனால இந்த நேரத்துல கோயிலுக்கு போறதா இருந்தா இந்த மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அதோட சேர்த்து இந்த குளிர்விக்கிற முறைகள்லாம் ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். தண்ணி, இளநீ, நீர்மோர் மாதிரி நிறைய குடிச்சு ஹைட்ரேட்டடா பாதுகாப்பா பயணம் பண்ணுங்க.